வந்தாரை வரவேற்றில் தமிழர் மாண்பு என்ற கூற்றுக்கிணங்க சிந்தையை தெளிவாக்கி செயலை மேன்மையாக்கி எளியதை திண்ணமாக எடுத்துரைக்கும் டாக்டர் ஆதிரா நேவியஸ் பிரபாகர் நிறுவனர் கிரேஸ் ஃபவுண்டேஷன் அவர்களை மேடைக்கு வந்து வரவேற்புரை வழங்குமாறு அழைக்கிறேன். Hello everyone, I am Dr. Adira Nevis Prabhakar, founder of Grace Foundation and Utopia Therapy. I am privileged to welcome our chief guest for the evening, Honorable Thiru Ma Subramaniam Avargal, Honorable Minister for Health and Family Welfare. Sir பத்தி ஒரே ஒரு லைன் நம்ம சொல்லணும்னா, சார் இந்த ஆட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் நீங்க ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் சார். ஏன்னா சார் இஸ் த மோஸ்ட் அக்சசபிள் அண்ட் ஆக்ஷன் ஓரியன்ட் லீடர். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை ரொம்ப ஊக்குவிக்கும் வகையில் எந்த ஒரு இது இல்லாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். சார் அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் ஆல் த ஒர்க் தட் யூ டன் ஃபார் அஸ். அடுத்து ஆர் கெஸ்ட் ஆஃப் ஆனர் செல்வி அபூர்வா ஐஏஎஸ், அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ரிட்டையர்ட், administrative member Tamil Nadu Real Estate Appellate Tribunal. Ma'am, I look up to you as my mentor. I admire your leadership qualities. Ma'am, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் she keeps them on their toes. And her அவங்களோட பிளானிங்காக இருக்கட்டும், எக்ஸிக்யூஷனாக இருக்கட்டும், it is always on point. Thank you, ma'am, for your guidance. I'm so grateful to have you as our guest of honor for this special occasion. And our special guest for the evening, Roshni JKV, a playback singer, and I would say that she's my dear sister, who has always stood by me and supported me right from the beginning of Grace Foundation, helped the contest reach millions through her social media page. Thank you, Roshni, for being you. Thank you for being my sister. I'm so grateful that you could make it to this event. I would like to invite Dr. D.G. Gunanadhi, a doctor turned actor. அது தவிர்த்து என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் காலேஜ். I would say he has always been a voice for meaningful causes such as this, especially for something as important as what Grace Foundation is meant to do. Now coming to Grace Foundation, நாங்கள் இப்போ Grace Foundation ஆரம்பிச்சும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக நாங்கள் இருந்தோம். போதை பழக்கம், குடிப்பழக்கம் நிறுத்த மறுவாழ்வு மையம் மட்டும் போதாது. நம்முடைய எதிர்கால தலைமுறையை பாதுகாக்க ப்ரிவென்டிவ் கேர் ரொம்ப அவசியமானது என்பதை ரொம்ப உணர்ந்தோம். அந்த மெத்தட் வந்து சயின்டிஃபிக்காகவும் இருக்கணும், எவிடன்ஸ் பேஸ்டாகவும் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் விஷுவல் லேர்னிங் என்ற கான்செப்டை கையெடுத்தோம். அதுக்காக தான் ஃபேஸ் 1ல ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணோம். இதில் என்ன எங்களுக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்ததுன்னா, வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 25 டேஸில் வி ஹேட் ரிசீவ்ட் மோர் தென் 250 என்ட்ரிஸ் இன் ஷார்ட் ஃபிலிம்ஸ். இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் மாதிரி தெரியல. ஒரு உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்ற உணர்வோடு எடுக்கப்பட்ட படம் தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு படமும் இட் ஹேட் சச் கிளியர் மெசேஜ், ஒரு பர்பஸ் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது, அண்ட் அ வெரி ஸ்ட்ராங் எமோஷனல் கனெக்ட். இப்போ நம்ம பார்த்த படங்கள்லேயே ஐ எம் ஷுர் எவ்ரி ஒன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்கும். எல்லாருமே வந்து ஒரு எடுத்த ஒரு இமோஷனல் கனெக்ட் யூ வுட் ஹவ் ஃபெல்ட் அட் திஸ் பாயிண்ட்ல. It is all because of your hard work, and I would like to thank every participant because இது வந்து இவ்வளோ தூரம் ஒரு வெற்றிகரமாக நடக்கணும்னா அதோட ஃபவுண்டேஷனை நீங்கள் தான் லே பண்ணியிருக்கீங்க. You have laid the foundation for our Grace Foundation in creating awareness among the public. இப்பொழுது நம்ம இரண்டாவது கட்ட நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த படங்கள் will come under our good citizenship program. இதுல என்ன அடங்கும் என்றால் தினசரி உறுதிமொழிகள், நல்ல எண்ணங்களை வளர்க்கும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றல், தட் இஸ் இமோஷனல் ரெகுலேஷன்ஸ். இந்த கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். சார், உங்களோட கைடன்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இதை முன்னின்று நீங்கள் எங்களுக்கு நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ சார். And of course, I can't end the speech without thanking the most important person in my life. My dad is definitely my hero in my life. You have been the strongest person I have ever known, and you continue to do so. My late mother had been a great inspiration, and she provided an unwavering support in my life. That is the very reason we named the foundation after her, the Grace Foundation. And I would like to thank my daughter Maria
and my husband Kirti Yoga. You guys have been a huge backbone and my own cheerleading team. Thank you so much, guys. And of course, my friends who are family and my family members, thanks for being my support system. மற்றும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களின் ஆதரவும் அன்பும் எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய சக்தி தான். போதையில்லா பாதையை நோக்கி அனைவரும் செல்லுவோம். நன்றி, வணக்கம்.